வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, இந்த மாதம் டிசம்பர் மாத பலனை பார்க்க போகிறோம். சரி, டிசம்பர் என்ன ஸ்பெஷல்? ஃபஸ்ட்டு 2025 கடைசி 30 நாள் இது. சரிங்களா? இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இந்த கடைசி 30 நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்க. ஏன்னா நிறைய பண்டிகைகள், ஒன்று கார்த்திகை மாதம், இன்னொன்று மார்கழி மாதம், ரெண்டும் இருக்குது இதில். இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது, மார்கழி திங்கள், மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது, கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாமே வருது. இன்னொன்று இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றதை சுய பரிசோதனை பண்ணிவிட்டு, நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிவிட்டு, அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். இது கூடவே என்ன சொல்கிறது, இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும். அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இப்போ கடகத்துலேருந்து மிதுனத்துள்ள வந்துக்கிட்டே இருந்தது. இந்த டிசம்பர் 5 வந்து ஃபுல்லாக மிதுனத்துள்ள வந்துடும். ஸோ மிதுனத்துள்ள வந்த உடனே திருப்பியும் பலன்கள் எல்லாம் மாறப்போகுது. சரிங்களா? ஆனால் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம். ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதான் நம்மளுக்கு செய்ய போகிறாரு. அதனால் அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ இப்போ மிதுனத்தில் மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள், என்னென்ன டிஃப்ரென்ஸாக வரப்போகுது, எதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும், அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். எதில் நல்லது நடக்க போகுது, எதில் எச்சரிக்கையாக இருக்க போகிறோம், அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாத்தையும் முழுமையாக சொல்ல போகிறோம். வாழ வளமுடன். ஒரு இயற்கையாகவே ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து எல்லாரையும் வழி நடத்துகிறவங்க தான் இந்த மீனராசி. சரிங்களா? அது குருவோட வீடு, மோட்ச ராசி அது. ஸோ எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்க. ஆனால் அந்த மீனராசிக்கு இப்போ சனி பயிற்சி நடக்கிறதுனால கடைசியாக ஒரு 3 வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 6 மாதமாக உச்சத்தில் இருக்கும் கஷ்டம். சரிங்களா? இப்போ இந்த குரு வக்ர பயிற்சி இதனாலலாம் நிறைய மாறுதல்கள் வரும். என்னென்னதை சொல்கிறேன், கவனிச்சுட்டு வாங்க. என்னென்ன நல்லது, எது உஷாராக இருக்கணும், எந்த தெய்வங்களை வழிபடணும், அது எல்லாத்தையும் இப்போ நான் சொல்லிட்டு வரேன், கவனிச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு ஓவராலாக பார்த்தா நம்ம சனி பகவான் உக்காண்டிருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க டைம். லாஸ்ட் ஒரு 1.5 மாதம் கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து அதிசாரத்தில் நம்மளை பார்த்துட்டு இருந்தார், கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கும். இப்போ திருப்பியும் மிதுனத்துள்ள போகிறதுனால திருப்பியும் பலன்கள் மாறும். என்னென்னா நல்ல விஷயந்தான், குரு பகவான் எந்த வீட்டுக்கு போனாலும் நமக்கு நல்லது தான் செய்யப்படுறாரு. அதனால் அது ஒரு விஷயம். நீங்கள் வந்து தனஸ்தானத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க, குடும்பத்தில் சந்தோஷத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதையும் சனி பகவான் தாக்கம், மேஷத்தில் சனி பகவான் தாக்கம் இருக்கிறதுனால பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. குடும்பத்தில் சந்தோஷத்தை நீங்கள் உங்களுடைய இது வந்து பொறுமை, அந்த பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாங்க. இன்னொன்று 3வது வீடு, அதையும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸ் போகிறவங்க, வேலைக்கு ப்ரமோஷன் ட்ரை பண்ணுறவங்க, அப்ராடு போகிறவங்க, அண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க, மேற்படிப்பு, ஏன்னா இவங்க நிறைய படிப்பாங்க, மீனராசி நல்லா படிப்பாங்க. நீங்கள் எதுனா வெளிநாடுக்கு போயிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணணும், எம்எஸ் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும், அதுக்கு ஜிஆர்இ, ஜிமேட், ஐஎல்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க, இவங்க எல்லாருமே நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டெப்ஸை பார்த்து செய்யுங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் பார்த்து செஞ்சிங்கன்னா நீங்கள் வின் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, ஜோதிட பிரகாரம் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேலை செய்ய போனால், எந்த நாட்டுக்கு படிக்க போனால், இல்லை இந்தியாக்குள்ளவே இருந்தாலும் எந்த மாநிலத்துக்கு, ஏன்னா இப்போ நிறைய பேர் பெங்களூர், ஹைதராபாத், டெல்லிலாம் போய் படிக்கிறோம், எந்த மாநிலத்துக்கு படிக்க போனால் நல்லதுன்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் பார்த்து எல்லாருமே யூஎஸ், எல்லாருமே யூகே போகணுன்றதில்ல, உங்கள் ஜாதகத்துக்கு எது செட் ஆகுன்றதை பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் லாங் டேர்மில் லைஃப்பில் வெற்றி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நாலாம் பாவம் நல்லா இருக்குது, ஏன்னா குரு பகவான் அதிலே இருக்கார். அதனால் வண்டி, வீடு, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எஃப்டியில் போடணும், நகை வாங்கணும்னா சூப்பரான டைமுங்க, தாராளமாக பண்ணலாம். ஆனால் திருப்பியும் சொல்கிறது, ஜோதிடரை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த வண்டி கலர் வாங்கினா நல்லது, எந்த வீடு எந்த பக்கம் திசையில் இருந்தால் நல்லது, எந்த வண்டி நம்பர் வாங்கினா நல்லது, ஏன்னா வீட்டுக்கெல்லாம் இப்போ நம்பர் இருக்குது, உங்களுடைய லக்கி நம்பர் என்னன்றதை பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு
வாங்கினீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப முன்னேறல. நிறைய பேர் சொல்லுவாங்க இது குரு வீடுன்றதால மஞ்சள் கலர் நல்லா இருக்கும்னுவாங்க. அதுமாதிரி பொதுவாக போயிட்டிங்கன்னா பலன் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. உங்கள் ஜாதகம் பார்த்து உங்கள் கிரக நிலையெல்லாம் பார்த்து கலர் செலக்ட் பண்ணிங்கனாவே, வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் இன்க்ளூடிங் கலர் செலக்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அண்ட் அம்மாவோடையெல்லாம் நல்ல இணக்கம் வரும். 5ஆம் வீடும் சூப்பராக இருக்குது. உங்கள் பசங்க ஃபேமிலியோட நல்லா இருப்பீங்க. நீங்கள் வந்து குலதெய்வம் கோவில் போயிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த மாதம் வந்து கார்த்திகை, மார்கழி, கிறிஸ்மஸ், நியூ இயர் எக்கச்சக்க பண்டிகை வருதுங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வர முடியுமோ கோவில் போயிட்டு வாங்க. கோவில் போயிட்டு வர உங்கள் எனர்ஜி நல்லா ஏறும். ஸோ நம்ம எனர்ஜி ஆண்டவனோட ஆசீர்வாதம் ஏறினாலே நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ஜெயிக்கலாம். சரிங்களா? இது ஒன்று. அண்டு 6ஆம் வீடு கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதை, உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. சரிங்களா? முக்கியமாக மனசு அளவில் நிறைய குழப்பங்கள் போகும். நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு பிள்ளையார் ஃபோட்டோவை எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க, வால்பேப்பராக வச்சுக்கோங்க. ராஜா கணபதியாக இருந்தால் சூப்பர். ஒரு அருகம்பில் பாக்கெட்லேயோ பேக்லேயோ எப்போவுமே வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் பரிகாரங்கள். சரிங்களா? இதெல்லாம் பண்ணாலே கேதுவோட தாக்கம், சனி பகவான் தாக்கம்லாம் குறையும். ஒன்று உங்களுடைய ஜாதகம் பார்த்து இன்னும் இது வந்து பொதுவான பரிகாரங்கள் நம்ம கொடுக்குது. ஜாதகம் பார்த்து இன்னும் உங்களுக்கான அக்யூரேட் பரிகாரம் பண்ணும்போது இன்னும் லைஃப்பில் மேன்மை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 6ஆம் வீடு நோய், நம்ம சொன்ன மாதிரி எவ்வளவு ஜாகிரதையாக இருக்க முடியுமோ ஜாகிரதையாக இருங்க. 7ஆம் பாவம், அதுவும் சனி பகவான் பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளலாம் சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ்லாம் வரும். பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருந்து கடைபிடிங்க. சரி, இப்போ இது வந்து 2 வருஷத்துக்கு சனி பகவான் ஒன்று அங்கே தான் இருக்க போகிறாருன்னா இந்த இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் இப்படியே இருந்துருமா லைஃப்னா? அப்படி இல்லைங்க. நம்ம இதை வச்சு நிறைய நம்ம வீட்டில் இருக்கிற சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள், நவதானியங்களை வச்சா 1008 பரிகாரம் வீட்டிலேருந்தே பண்ணலாம். அதை பண்ணாலே நீங்கள் வந்து நம்ம லைஃப்பில் இருக்க நிறைய பிரச்சனைகள் குறையும். அது யாருக்கும் பண்ண தெரியல. நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். நம்ம கிளாஸ் இந்த ஃபோன் நம்பர்ஸ் இருக்க, நீங்கள் கால் பண்ணி பயிற்சிகள் பற்றி கேளுங்க. அந்த பயிற்சிகளில் வந்து இந்த தோஷ நிவர்த்திகளை வீட்டிலேருந்தே என்ன பண்ணணுன்றது சொல்லித்தரேன். தாராளமாக கற்றுக்கோங்க. லைஃப்பில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும், அது முக்கியம். 8ஆம் வீடு, நீங்கள் இப்போ கடனுக்குலாம் என்ன ட்ரை பண்ணால் கடன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் கடன் யாருன்னா கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கடன் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க, அது உங்களை காப்பாற்றும். அண்டு 9ஆம் வீடு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது குருமார்களை போய் பார்க்கணுன்னா ரொம்ப நல்ல டைம். குருமார்கள்னால் இப்போ அஸ்ட்ராலஜி சொல்கிற நாங்கள் மட்டும் குருமார்கள் இல்லை, உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குருமார்கள். இப்போ உங்கள் ஆஃபீஸில் யாரோ சீனியர் அண்ணாவோ அக்காவோ இருந்து தோளில் கை போட்டு ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களும் குருமார்கள். வீட்டில் அப்பா ஸ்தானத்தில் இருக்க சித்தப்பா, பெரியப்பா, உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குருமார்கள். இந்த வருஷத்தில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது சொன்னாங்களோ, இது வரைக்கும் யார் யாரெல்லாம் நல்லது உங்களுக்கு சொன்னாங்களோ அவங்கள நேரில் போய் ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். நேரில் போக முடியாது, ஒரு வாட்ஸ்அப் காலில் போய்ட்டு ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். அவங்களுடைய பார்வை உங்கள் நல்லவங்க பார்வை உங்கள் மேலே பட உங்களுடைய குருன்ற எனர்ஜி ஏறிக்கிட்டே இருக்கோங்க. இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லபடியாக ஒர்க் ஆகும். அண்ட் 10ஆம் வீடும் சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் ஆஃபீஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கும். சரிங்களா? நீங்கள் இப்போ நம்ம தெய்வ வழிபாடு சொல்கிறோம், அதை கேளுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லபடியாக ஒர்க் ஆகும். அண்ட் 11ஆம் வீடும் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ்லாம் வர மாதிரி இருந்தால் அதை எடுத்துகிட்டு சுப செலவில் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சொல்லப்போனால் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இப்போ குரு பார்க்கறதுனால நீங்கள் எப்படியோ அதில் வின் பண்ணிட்டு வந்துடுவீங்க சார். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு முன்னாடியே அதுக்கு எப்படி ரெடியாகுங்க. இப்போ தனுஷ ராசிக்கெலாம் எப்படின்னா நீங்கள் அக்னி சம்மந்தமாக என்ன வேணால் செய்யலாம். இப்போ ஆஃபீஸில் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாரோ ஒருத்தரால் பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க. சரியா? இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரம், ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஒரு டீ மிக்சரோடு வாங்கித்தாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் உங்களுடைய 12ஆம் வீடு அதையும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு சுப விரயம் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கையில் பணம் வரும், சுப விரயத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வர பணத்தை டக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு நகை வாங்குறீங்க, எப்படி போடுறீங்கன்னா பணம் தப்பிச்சுக்கும்.
சரிங்களா? இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள். இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண போகிறீங்கன்னா ப்ளீஸ் ஜோதிடர் அணுகுங்க. கீழே நம்பர் இருக்குது, அதை கேட்டுட்டு ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா நம்ம செலவுகள், மன உளைச்சல்கள் இது எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு நம்ம அதிகமாக வாழலாம். தெய்வங்கள் வழிபாடு அப்படின்னா சிவன் கோவிலுங்க. சிவன் கோவில் வியாழக்கிழமை வியாழன் ஹோரையில் வேண்டுறது ரொம்ப நல்லது, சரிங்களா? அண்டு நீங்கள் பெருமாள் வணங்குறவங்களாக இருந்தால் நீங்கள் சத்யநாராயண பகவானை வணங்கலாம், லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கலாம். இதுவும் வணங்குறது சூப்பர். எப்போவுமே நீங்கள் ஒரு நெய் தீபம் போட்டு வணங்கினாலும் ரொம்ப நல்லது. இல்லை வரவங்களுக்கு தண்ணியோ கூல்ட்ரிங்க்ஸோ அன்னதானமாக கொடுத்தாலும் ரொம்ப நல்லா வருங்க. இன்னும் உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் இருக்குது சார், எனக்கு இதுக்கு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த 2025 நம்மளுக்கு நிறைய படிப்பினை தந்தது. இந்த டிசம்பர் மாதம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வரப்போகிற 2026 நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாக அமைய எல்லாருக்கும் விஷ் ஹேப்பி நியூ இயர்.